ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் ப்ரிலிம்ஸ் லெவலில் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ எல்லா ப்ரிலிம்ஸ் லெவல்லையுமே வந்துட்டு 5 கொஷின்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க ஓகேவா. ஸோ முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு ஒரு 10 to 15 கொஷின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க அப்படின்ட்டு ஓகேவா. ஸோ இப்போ டோட்டலாக 35 கொஷின்ஸ் கரெக்டாக. ஸோ ப்ரிலிம்ஸில் ஆப்டிடியூட் வந்துட்டு 35 கொஷின்ஸ். ஸோ அதில் ஒரு கிளர்க் லெவல்லே பார்த்துக்கலாமே. ஸோ கிளர்க் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 35ல் ஒரு 10 கொஷின்ஸ் கேட்பாங்க, இல்லை அப்படின்னா 15 கொஷின்ஸ் கேட்குறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ 15 கொஷின்ஸ் சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரீஸ் வந்து ஒரு 5 கொஷின்ஸ் அப்படின்னா 35ல் 20 மார்க்ஸ் வந்துட்டு இதை ரெண்டும் கவர் பண்ணாவே நம்ம எடுத்துடலாம். அதாவது அக்யூரசி ரொம்ப மெயின்டைன் பண்ணணும் ஓகேவா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் ஒரு 20 கொஷின்ஸ் பார்க்கலாம். இதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தாலே மேக்ஸிமம் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றது புரிஞ்சிடும் ஓகேவா. ஸோ இப்போ நம்பர் சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த மாதிரி இருக்கும் 2 3 5 7 எக்ஸட்ரா இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. ஸோ ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும், அதில் மிஸ் ஆகிற டேர்ம் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும் ஓகேவா. ஸோ இந்த மிஸ் ஆகிற டேர்ம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு கோட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. அந்த பேட்டர்னை நீங்கள் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. இப்போது இந்த சீரீஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு சிம்பிள் கொஷின். இப்போ பாருங்கள் என்னென்ன இருக்குது, 2 3 5 7 கொஷின் மார்க். ஸோ இதை நல்லா பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரைம் நம்பர் சீரீஸ் கரெக்டாக. ஸோ இப்போ 2 3 5 7 அப்படின்னா இது என்னது, ஒரு ப்ரைம் நம்பர் சீரீஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் என்னது, 7க்கு அப்புறம் வருது. ஸோ 11 தான் உங்களுடைய ஆன்சர். ப்ரைம் நம்பர்னா என்னன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் டவுட்னா என்கிட்ட கேளுங்க ஓகேவா. சரி, ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் சீரீஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் இப்போ 1 3 5 7 கொஷின் மார்க் இந்த மாதிரி ஒரு நம்பர் சீரீஸ் இருக்குது. ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்கணும். அந்த டிஃப்ரென்ஸை பார்த்தா தான் உங்களுக்கு மிஸ்ஸிங் நம்பர் என்னன்றதை ஃபைண்ட் பண்ண முடியும். இது ஃபஸ்ட் லாஜிக் ஓகேவா. ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 2. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 2. அதே மாதிரி இதுக்கு 2. அப்போ 7 + 2 9 தான் உங்களுடைய ஆன்சர். இப்படி தான் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லாஜிக். செகண்ட் லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் என்ன பண்ணால் இன்னொரு நம்பராக மாறும். அதாவது 2 4 8 16 கொஷின் மார்க். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் கரெக்டாக. அப்போ ஒரு நம்பரை என்ன பண்ணால் இந்த நம்பராக மாறும், இந்த நம்பர் என்ன பண்ணால் இந்த நம்பராக மாறும் அப்படின்றதுக்கு ஒரு லாஜிக் வச்சுருப்பாங்க. ஸோ ரெண்டே லாஜிக் தான், ஒன்று டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க, இன்னொன்று இது என்ன பண்ணால் நெக்ஸ்ட் நம்பராக மாறும். இப்படி பார்த்தாலே நம்பர் சீரீஸ் நம்ம ஈஸியாகவே போட்டுடலாம் ஓகேவா. அப்போ 2 என்ன பண்ணால் 4 மாறும் இன்டூ 2. அதே மாதிரி 4 என்ன பண்ணால் 8 மாறும் இன்டூ 2. 8 × 2 16. அப்போ 16 × 2 தான் உங்களுக்கு என்ன ஆன்சர், 32 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் 32 இருந்ததுன்னா 32 கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா none of this அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா. இதுதான் பேசிக் நம்பர் சீரீஸ் ஓகேவாப்பா. இதுக்கு தான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஸ்கொயர் அண்ட் கியூப் ரூட்ஸ் வந்து படிச்சிருக்கணும், ப்ரைம் நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் இது டெய்லி ஒரு 20 கொஷின்ஸ் சால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தாலே உங்களை லாஜிக்கல் திங்கிங் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 1 3 6 10 15 இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 2. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 3. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 4. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 5. ஸோ லாஜிக் என்னப்பா, ஒரு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் 2 3 4 5. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும், 15 + 6 கரெக்டாக. 15 + 6. ஸோ ஆன்சர் இஸ் 21. ஆப்ஷன்ஸ் இருக்கா, ஸோ ஆன்சர் இஸ் 21 ஓகேவா. இப்போ இதுக்கு லாஜிக் இதுதான், இதுக்குள்ளே தான் வரும் நம்ம சொல்லவே முடியாது. நிறைய சால்வ் பண்ண தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் ஓகேவா. சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி சின்னதாக இருக்குது. இப்போ 1 3 6 10 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, 100s போகுது அப்படின்னா அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க ஓகேவா. ஸோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒன்று என்ன பண்ணியிருக்கலாம், ஆட் பண்ணியிருக்கலாம், இன்னொன்று என்ன பண்ணியிருக்கலாம்,
மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம். இதே அந்த சீரீஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் என்ன பண்ணியிருக்கலாம், ஒன்று சப்ராக்ட், அதாவது அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா சப்ராக்ட் பண்ணியிருப்பாங்க, டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா டிவைட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் லாஜிக். ஓகேவாப்பா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னது, 4 9 16 25 கொஷின் மார்க். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னது, ஒரு என்னது ஸ்கொயர் நம்பருக்கான சீரீஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்னது 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர். அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும், 6 ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ 6 ஸ்கொயர் ஆன்சர் இஸ் 36. இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்கறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஆர்ஆர்பி கிளர்க் லெவல் எல்லாம் டேரெக்டாகவே கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஓகே. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் நான் சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன், டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 4, இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் 2, இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் 4, இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் 2, இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் 2, சாரி 4. அப்போ என்னது லாஜிக், என்ன 4 2 4 2. அப்போ நெக்ஸ்ட் என்னதான் வரணும், ப்ளஸ் 2 பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குமா? ஸோ அப்போ 23 + 2, ஸோ ஆன்சர் இஸ் 25. 25 உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் இஸ் none of this. ஓகேவா? ஃபோர்த்து கொஷினுக்கான ஆன்சர் none of this. ஓகே. நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்கலான்னு தான் சொல்கிறேன். நிறையா இந்த மாதிரி லாஜிக்ஸ் இருக்குது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஆட் தான் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா சீரீஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன இருக்குது, +2, இது என்ன பண்ணியிருக்காங்க, +4. நெக்ஸ்ட் இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னது, 47 53. டிஃப்ரென்ஸ் என்ன, +6. எல்லாமே ஆட் தான் பண்ணுறாங்க, +6. இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, ப்ளஸ் என்னதுப்பா, 53 + 6 2 4 47 53. டிஃப்ரென்ஸ் என்ன, 6. 59 53, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் 6 தான் வருது. என்ன லாஜிக்கு, +2 +4 +6. ஸோ கொஷின் ஏதோ தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். என்னது, 3 6 11 18 27. ஸோ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் என்ன, டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 3, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 4, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வந்திருக்கு, 7. கரெக்டாக? ஸோ 7. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வந்திருக்கு, 9. ஸோ இதை பாருங்கள் என்ன எப்படி இருக்குது, அகெயின் இப்போ ஒரு கம்ப்ளீட்டாகவே ஒன்று வரல. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணணும்னா 3 6 11 18 27. ஸோ இதனால கவனிச்சுக்கோங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னப்பா, 3, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 5. கரெக்டாக? 5 சாரி 5. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 7, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 9. என்னப்பா கொடுத்துருக்காங்க, ஒரு கண்டினியூஸ் ஆட் நம்பர். கரெக்டா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஆட் நம்பர் என்னது, 11. ஸோ அப்போ 27 + 11 உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 38. ஸோ அப்போ ஆப்ஷன் சி, இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். டிஃப்ரென்ஸே பாருங்கப்பா, என்ன வந்திருக்கு, 4, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 5, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 10, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 34 - 19 15 வரும். கரெக்டா? ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 20. அப்போ சீரீஸ் உங்களுக்கு ஒரு லாஜிக் என்ன கிடைச்சிருக்கு, +5 +10 15 20. கரெக்டா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சீரீஸ் என்ன வரும், 54 + ஒரு 25. ஸோ இப்போ ஆன்சர் இஸ் 79. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, 79. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் 2 3 இப்படியே போடுங்கப்பா. என்ன லாஜிக்கு, 1, இது ரெண்டுக்குள்ள லாஜிக் 2, டிஃப்ரென்ஸ் 3, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 4. ஸோ கண்டினியூஸ் நம்பர்ஸ் தான். ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும், 5, 12 + 5 17. ஸோ ஆப்ஷன்ஸ்ல இல்லை. ஸோ இப்போ none of this. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதை பார்த்தாலே தெரியுதா என்ன இருக்கு, இது 7 ஸ்கொயருக்கான ஆன்சர். ஸோ இது 6 ஸ்கொயர், சாரி இது 8 ஸ்கொயர், இது 9 ஸ்கொயர், இது வந்து என்னது 10 ஸ்கொயர். கரெக்டா? அப்போ என்னவா இருக்கு, எல்லாமே கம்மியாயிட்டே வருது. அப்போ நெக்ஸ்ட் என்னது, 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயரோட ஆன்சர் 36. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பார்த்தாலே தெரியுதா என்னது, கியூப். இதெல்லாம் நான் ஏன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்கொயர் அண்ட் கியூப் லெத்தாஜிக்காக விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸ்கொயர் அண்ட் கியூப் கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது 2 ³ 8, 3 ³ 27,
4 cube 64, இது 5, இது 6, இது 7. அப்போ நெக்ஸ்ட் என்னதான் வரணும்? 8 cube. ஸோ 8 cubeோட ஆன்சர் தெரிஞ்சாதான் நீங்கள் 1 செகண்டில் இது போட முடியும். ஸோ இப்போ ஆன்சர் இஸ் 512. ஓகேவா? இல்லை அப்படின்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 8 × 8 64, 64 × 8 இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி போட்டால் உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ 20 மினிட்ஸில் நம்ம 35 கொஷின்ஸ் போடணும். அதுதான் டார்கெட்டு. அப்போ 35 கொஷின்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஒரு 5 மார்க்ஸாக நீங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா 35க்கு 30+ எடுக்கணும். இதுதான் நம்மளோட டார்கெட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் 56, 63, 70, 77. ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்க்கணுமா? ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், என்ன வந்திருக்கு? 56, 7. ஸோ இதுக்கும் 7. ஸோ இதுக்கும் என்னது? +7. ஸோ அப்போ 74, 7 + ஒரு 7. ஸோ ஆன்சர் இஸ் 84. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 84. ஓகேவாப்பா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சம்ஸ் இருக்குது. நான் PDF அனுப்புகிறேன், அதில் ஒரு 200+ சம்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் உங்களை சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ண சொல்லியிருக்கேனா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணுங்கள். அதில் ஒரு 15 மார்க்ஸ் மினிமம் சொல்கிறேன். மினிமம் 10 மார்க்ஸ். இப்போது நம்பர் சீரீஸ் இதில் எத்தனை மார்க் கிடச்சிருக்கு? 5. ஸோ அப்போ நாங்கள் 35ல் 15 மார்க்ஸ்க்கு படிச்சிருக்கீங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிறத நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் இந்த சம்ஸில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்றப்ப எனக்கு நீங்கள் வந்துட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? தேங்க்யூப்பா.